நம்மளை தேடி வரும். ஒரு நாய் வந்து நம்ம கிட்ட அப்படியே ஒரு பார்வை பார்க்கும். சரி நம்ம ஏதாவது உணவு வாங்கி கொடுத்தா அது நல்ல கடை தான் சாப்பிடும். காகத்துக்கு உணவு வைப்பீங்க, காகம் வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே காகம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே எப்படா வந்து சாப்பிடலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வச்சுட்டு அந்த பக்கம் வந்து நேராக வந்து சாப்பிட்ருவாங்க. குருவிகள், உணவுகள், இந்த மாதிரி பல விலங்கினங்கள், உயிரினங்கள் இருக்குது பாருங்கள். நீங்கள் செய்ய செய்ய அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலே உங்கள் கர்மா நிறைய டெலிட் ஆகிருக்கு. அதாவது எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சி எனர்ஜி தாங்க. எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சி எனர்ஜி தாங்க. நம்மக்கிட்டேருந்து நம்ம கர்மா வந்து நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புல ஒரு ஃப்ரீக்குவன்சி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதனால் எந்த விலங்கினங்களும் எந்த பறவைகளும் வந்து சாப்பிடல. ஆனால் இப்போ வந்து நம்ம கர்மா கிளியரான பிறகு நமக்கு தெரியாமல் நம்ம ஃப்ரீக்குவன்சி மாறிடுச்சு. அப்போ எல்லா விலங்குகளும் வருவாங்க. அதே மாதிரி நண்பர்கள் வருவாங்க. உங்ககிட்ட நிறைய பேர் தேடி உதவி கேட்டு வருவாங்க. அது உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. உங்களை பார்த்து எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம நினைப்போம் நம்ம உறவினர்கள் தாங்க, வீட்டில் இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட யாருமே நம்ம மதிக்க மாட்டேன்றாங்க. அப்போ கர்மா நிறைய இருக்கும்போது. இப்போ கர்மா கழிஞ்சிருச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தேடி வருவாங்க. புதுசாக